அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் நினைத்த நபர் உங்களை அன்பாக நினைத்து உருக மிகவும் எளிமையான ஒரு மெத்தட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தாந்திரிகம் கலந்திருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸா, அதாவது கடினமாக இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். சிம்பிளான ஒரு மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்த முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். பிரேக்கப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு டெக்னிக். ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது கோபங்கள், மனஸ்தாபங்கள் இருந்தால் அதை தணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மெத்தடுக்கு இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு ஹீலிங்கை இது ஏற்படுத்தும். மொத்தம் 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும். அதற்குள்ளாகவே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்த்து காப்பி அடிச்சு அதே இன்ஃபர்மேஷனை இப்போ நிறைய யூடியூப் சேனல்ல போடுறாங்க. ரிலேஷன்ஷிப்காக நிறைய மெத்தட்ஸை அப்லோட் பண்ணது நம்ம சேனல் மட்டும்தான். ஒவ்வொரு கான்செப்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸை நான் ரெஃபர் பண்ணி என்னுடைய பர்சனல் கிளைண்ட்ஸ்க்கு அதை பயன்படுத்தி ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகுதான் நம்ம அதை அப்லோட் பண்றோம். ஆனா நம்முடைய ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப சிம்பிளா காப்பி அடிச்சு நிறைய சேனல்ல அப்லோட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்றீங்க, பர்சனலா நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸோ ட்ரைனிங்கோ எடுக்கிறேன். நான் நிச்சயமா கிடையாதுங்க. நிறைய மெத்தட்ஸை நானும் அல்லது என்னுடைய நண்பர்களும் பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகுதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்ணாலே போதும். தனியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸோ ட்ரைனிங்கோ நிச்சயமா யாருக்குமே தேவைப்படாது. கிட்டத்தட்ட 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்க போகுது. அதுவும் குறுகிய காலத்துல, ஷார்ட் டைம்ல இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்றீங்கன்னா அதற்கு 2 காரணங்கள். முதல் காரணம், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. 2வது காரணம், பணத்தை நோக்கமாக வச்சு மக்களை ஏமாற்றும் சேனல் இது கிடையாது. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 3 சேனல்களும் 3 விதமான விஷயங்களை கொடுக்கக்கூடியது. மைண்ட் சோல்ஜர் நம்முடைய முதல் சேனல். இரண்டாவதாக இருக்கக்கூடியது டிவைன் ரூட், அது ஆன்மீகம் மற்றும் ரகசிய வழிபாடுகளை குறித்த சேனல். மூன்றாவது கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன், அது ஜோதிட ரீதியான தகவல்களை கொடுக்கக்கூடியது. சோ இந்த 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சேனல்லையும் பாத்தீங்கன்னா சிம்பிளா எல்லாருக்குமே புரியும் வகையில நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய உழைப்பை திருடும் பொழுது நமக்கு மன கஷ்டத்தை அது கொடுக்குது. நீங்க நிறைய சேனல்களை சஜஷன்ஸ்ல பார்த்திருப்பீங்க. நினைத்த நபரை ஈர்க்க, நினைத்த நபரை வரவழைக்கன்னு டைட்டில்ஸ், தம்ப்நெயில்ஸ் கூட நம்ம சேனலை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு போடுறாங்க. இதை நான் சொல்றதுக்கான காரணம், என்னுடைய மன வருத்தத்தை உங்ககிட்ட மட்டும் தான் நான் பகிர்ந்துக்க முடியும். எத்தனை பேர் காப்பி அடிச்சாலும் ஒரிஜினல் சோர்ஸ் நம்ம சேனல் தான்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும்னு கேட்டுக்கிறேங்க. சரிங்க, அதிகமான டைமை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மெத்தட் குள்ள போகலாம். தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, 1 டம்ளர் தண்ணீர் மற்றும் கொஞ்சம் சர்க்கரை, எழுதுறதுக்கு ஒரு சின்ன துண்டு பேப்பர் மற்றும் பென் நமக்கு தேவை. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். மற்ற கலர்கள்ல எழுதக்கூடாது. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை மட்டும் தான் இந்த தாந்திரிகத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். எந்த நேரத்தில் எந்த கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆனால் 7 நாட்களுக்கு 7 டேஸ்க்கு நீங்க எந்த விதமான பிரேக்கும் எடுக்காம செய்யணும். இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் கூட திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தம் 7 நாளைக்கு கண்டினியூஸா இதை நீங்க செய்யணும். குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செஞ்சாலே போதும். அசைவம் சாப்பிட்டுட்டும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தாராளமாக செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் மட்டும் இதை செய்யக்கூடாது. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 7 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலா நீங்க வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையை கூட பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஷன் தாங்க. கட்டாயமா கிராம்பு பயன்படுத்தணும்னு கிடையாது. வீட்டில் கிராம்பு வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம்.
பயன்படுத்தும் பொழுது முனை உடையாத கிராம்புகளை தான் நீங்க யூஸ் பண்ணணும். உடைந்த கிராம்புகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது. 2 கிராம்பு இருந்தாலே போதும். சரிங்க, இப்போ ஒரு டம்ளர்ல நீங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க. அது ஸ்டீல் டம்ளராக இருக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் கப்பு மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், அல்லது நீங்க கிளாஸ் கூட பயன்படுத்திக்கலாம். அதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குறைவா ஆட் பண்ணாதீங்க. அந்த தண்ணீர் தித்திக்கும் அளவிற்கான சுகரை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை தண்ணீர்ல நீங்க நல்லா கரைச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டியது கிடையாது. பிளெயின் வாட்டர்லயே நீங்க இந்த வெல்லம் அல்லது சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய அளவுல பேப்பர் எடுக்காதீங்க. நம்ம எழுத போற வாக்கியமே ரொம்ப சின்ன வாக்கியமாக இருக்கும். கோடு போட்ட பேப்பர்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. அன்ரூல்டு பேப்பர், அதாவது கோடு போடாமல் இருக்கக்கூடிய சின்ன ஒயிட் கலர் பேப்பரை நீங்க பயன்படுத்துங்க. ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர் பெண்ணை பயன்படுத்தி இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியறத நீங்க அந்த பேப்பர்ல எழுதணும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை எழுதிட்டு பக்கத்துல வசி வசின்னு எழுதணும். உதாரணத்திற்கு அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா ராஜா வசி வசி, அல்லது அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா ராணி வசி வசின்னு எழுதணும். ஒரு முறை நீங்க எழுதினாலே போதும். இந்த வசி வசின்ற வார்த்தைக்கு வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அகத்திய மாமுனிவரால நமக்கு தரப்பட்ட வார்த்தை இது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சில முறைகள் தினமும் வசி வசின்னு நம்ம சொன்னாலே நம் மனதிற்கு பிடித்த அனைத்து பொருட்களையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அந்த அளவிற்கு அதிசக்தி வாய்ந்த வார்த்தை இந்த வசி வசி. நேம் எழுதுறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த பெயரை நாங்க பயன்படுத்துறதுன்னு. நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எந்த நேம்ல கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்தலாம். பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக எந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க ஒர்க் பண்ற இடத்துல, காலேஜ்ல அல்லது வீட்ல அதிகபட்சமா அவங்கள எந்த பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க பயன்படுத்தணும். ஒரு முறை நீங்க பேப்பர்ல எழுதினாலே போதும். எழுதினதுக்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க மடிக்க கூடாது. அதை அப்படியே நீங்க சர்க்கரை தண்ணீர்ல போடணும். டம்ளர்ல ஆல்ரெடி நீங்க சர்க்கரை அல்லது வெல்லம் போட்டு கரைச்சு வச்சிருக்க அந்த தண்ணீர்ல இந்த பேப்பரை நீங்க அப்படியே போடணும். அந்த பேப்பரை அப்படியே போட்டு உள்ள நீங்க அமுக்காதீங்க. ஜஸ்ட் அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பேப்பரை போட்டாலே போதும். முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 7 நாட்களும் தொடர்ந்து இதை நீங்க செய்யணும். ஆனால் அந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய சர்க்கரை தண்ணீரை நீங்க மாற்றணும்னு அவசியம் கிடையாது. 7 நாட்களும் அதே சர்க்கரை தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பேப்பர் மட்டும் நீங்க எடுத்து ஃப்ரெஷ்ஷா அவர்களுடைய பெயரை எழுதி பக்கத்துல வசி வசின்னு எழுதணும். எழுதிட்டு அந்த பேப்பரை அதே சர்க்கரை தண்ணீர்ல நீங்க போடுங்க. 7 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு 7 பேப்பர்கள் அந்த சர்க்கரை கலந்த தண்ணீர்ல இருக்கும். 7 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள், அதாவது 8வது நாள் அந்த பேப்பருடன் அந்த தண்ணீரை நீங்க ஊத்திடுங்க. கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்திடலாம். அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு பக்கத்துல கூட அதை நீங்க ஊத்திடுங்க. வீட்டுக்கு பக்கத்துல கிணறு, ஏரி, குளங்கள் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க ஊத்தலாம். இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் குறித்து எந்த விதமான கோபமோ வருத்தமோ அவங்க உங்ககிட்ட பேசலங்கிற ஏக்கமோ இருக்கக்கூடாது. சந்தோஷமான உற்சாகமான மனநிலையில இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். 7 நாட்களுக்குள்ளேயே நீங்க விரும்புவதை போல அந்த குறிப்பிட்ட நபர் நடந்துக்கிட்டாலும் இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணக்கூடாது. 7 நாட்கள் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணது தெரியக்கூடாது. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் கூட சேர்த்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.